மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள். வணக்கம். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட கொத்தம்புரிநத்தம் மற்றும் திருவாண்டார் கோவில் பகுதிகளில் ஒரு முனை மின்பாதையை மும்முனை மின்பாதையாக மாற்றும் பணியை அங்காளன் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட கொத்தம்புரிநத்தம்பேட் மற்றும் திருவாண்டார் கோவில் சின்னப்பேட் ஆகிய பகுதிகளில் கடும் மின்னழுத்த குறைபாடு நிலவி வந்தது. இதனால் அப்பகுதி மக்கள், அப்பகுதி மின் நுகர்வோர்கள் மின் உபகரணங்கள் பயன்படுத்த முடியாமல் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வந்தனர். இதனை அறிந்த தொகுதி எம்எல்ஏ அங்காளன் உடனடியாக அப்பகுதிக்கு சென்று கள ஆய்வு மேற்கொண்டார். இதனையடுத்து அப்பகுதியில் ஒரு முனை மின்பாதையிலிருந்து மும்முனை மின்பாதையாக மாற்றவும், சேதமடைந்த மின் கம்பங்களை மாற்றவும் மின்துறை அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்தார். இதன் அடிப்படையில் ரூபாய் 13.78 லட்சம் மதிப்பீட்டில் திட்டம் தயாரிக்கப்பட்டு அட்டவணை இனத்தவர் சிறப்பு கூறும் நிதியின் கீழ் அரசு அனுமதியும் பெறப்பட்டது. இதற்கான பணி தொடக்க விழா நேற்று நடந்தது. கொத்தம்புரிநத்தம்பேட் மற்றும் திருவாண்டார் கோவில் சின்னப்பேட் பகுதியில் நடந்த விழாவிற்கு அங்காளன் எம்எல்ஏ தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் மின்துறை திருபுவனை துணை மின்நிலைய உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம் மற்றும் இளநிலை பொறியாளர் அஜித்குமார், மின்பிரிவு ஊழியர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இத்திட்டத்தின் மூலம் சுமார் 350 மின் நுகர்வோர் பயன்பெறுவர். செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட புகைப்பட கலைஞர் விஜய். நன்றி.